எட்டாம் பிரசங்கம். இயேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. எங்கள் தயாபதிக இயேசுநாதர் சிலுவையில் அறையுண்டு. அவருடைய இருபுறத்திலும் இரண்டு கல்வரையும் இரண்டு சிலுவையில் ஏற்றி வைத்த பின் அந்த துஷ்ட யூதர்கள் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோம் என்று வெகு அகமகிழ்ச்சியால் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித நைராக்கிய விரூடக மசங்கதம் பண்ண துவங்கினார்கள். இவனல்லவோ எங்கள் ராசாவென்றும் தேவனென்றும் இரட்சிக்கிறவனென்றும் சொல்லித் திரிந்தானே. இப்போது இரண்டு கல்வருக்கு நடுவே சிலுவையில் அறைபட்டு கல்வரில் அதிக கல்வனாய் காண்குதே. தன் சீவனை இரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை இரட்சிக்கின்ற மேதை காண்குதே. ராசாவென்றால் இப்போ பூமியில் இறங்கி ஆளுமே. தேவனென்றால் உமது தேவராஜ்யத்திற்கு எழுந்தள்ளுமே. தேவாலயத்தை இடித்து 3 நாளையில் உயர்த்துவேன் என்று நீர் இப்போதிந்த 3 ஆணியை கலட்டுமே. முந்தி தம்மை ரட்சியும் பின்பு மற்றவர்களை ரட்சிக்கின்றதை காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணி கொள்கின்ற போது ஆண்டவர் பாடுபட்ட இத்தனை வாதைகளும் வாதையாக காணாதபடிக்கு இந்த நிந்தனையை அதிக விதமானாய் அனுபவித்தாரே. இப்படியே எந்த இருதயத்தில் கொண்ட இந்த துக்கமும் சிலுவையிலே படுகின்ற கஸ்திவாதையும் ஒன்றாக கூடி சமுத்திரத்திலே ஆறுகளுடைய தண்ணீர்கள் கூடி பெருகினது போல் எங்கள் ஆண்டவருடைய துக்க சமுத்திரம் மட்டி இல்லாததாய் போயிற்று. அப்படியே எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் அமிழ்ந்திருக்கையில் தாம் மரணிக்கும் முன் மனுஷருக்கு உபகாரமுள்ள 7 தரும் வாக்கியங்களை திருவிழம் பற்றினாரே. ஆதனிலால் ஆண்டவர் பூலோகத்திலே போதித்து அத்தனை போதங்கங்களையும் சீனா என்கின்ற மலையில் அருளச் செய்த உத்தம பிரசங்கத்தையும் கேளாதவர்கள் இப்போது இந்த கபாலமலையில் மரணத்தின் அவஸ்தையில் ஆளுகின்ற வசனங்களை கேட்க கடவது.